தொழில்நுட்பம் வேலை செய்யலைன்னா என்ன ஜீவா? இயற்கையோட சிக்னல் எப்பவும் கட் ஆகாது. ஹரிஷ் தன் கண்ணாடியை கழற்றினான். அவன் கண்களை மூடி அந்த அடர்ந்த காட்டின் காற்றை சுவாசித்தான். காற்றில் கலந்திருந்த அந்த ரசாயன நச்சு வாசனை அவனுக்கு வழியை காட்டியது. அவன் கண்கள் திறந்தபோது அந்த சஞ்சீவினி சில்வர் ரெட் ஒளி இருளிலும் பிரகாசமாக மின்னியது. இந்த வழியா என்று ஹரிஷ் சைகை காட்ட இருவரும் புலி போல பதுங்கி பாய்ந்தனர். காட்டின் நடுவே பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த அதிநவீன லேபின் நுழைவாயில் தெரிந்தது. அங்கே AK-47 துப்பாக்கிகளுடன் சர்வதேச கூலிப்படையினர் 12 பேர் காவல் காத்து கொண்டிருந்தனர். ஆயுதங்கள் உடம்பை காயப்படுத்தும் ஜீவா, ஆனால் சஞ்சீவினி சக்தி ஆன்மாவையே நடுங்க வைக்கும். லெட்ஸ் கோ என்றபடி ஹரிஷ் மின்னல் வேகத்தில் பாய்ந்தான். துப்பாக்கி சத்தங்கள் எதுவும் கேட்காமல் வெறும் சைலண்ட் ஆக்ஷன் மற்றும் அதிரடி மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலமாக 5 நிமிடங்களில் அந்த 12 பேரையும் ஹரிஷும் ஜீவாவும் நாக் அவுட் செய்தனர். ஹரிஷ் லேபின் பிரதான இரும்பு கதவின் அருகே வந்து தன் சஞ்சீவினி ஆற்றல் கொண்ட பலத்தால் அதை ஒரே உதைத்தான். டமார் என்ற அந்த பராக்கிரம இரும்பு கதவு அடியோடு பெயர்ந்து உள்ளே விழுந்தது. உள்ளே டாக்டர் மிரோஸ்லாவ் அந்த டார்க் சஞ்சீவினி திரவத்தை ஒரு சிறிய கண்டெய்னரில் அடைத்து கொண்டு தப்பிக்க தயாராக நின்றிருந்தான். கதவு உடைந்த சத்தத்தில் அவன் அதிர்ச்சி அடைந்தாலும் உடனே ஒரு ரிமோட் பட்டனை அமுக்கினான். லேபின் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் கவுண்டவுன் தொடங்கியது. 2 நிமிடம். மிஸ்டர் ஹரிஷ், இன்னும் 2 நிமிஷத்தில் அந்த லேப் வெடித்து சதறப்போகுது. உன்னால் முடிஞ்சா என்னை தடுத்துக்கோ என்று மிரோஸ்லாவ் நக்கலாக கூற, அவனது பின்னாலிருந்து 2 பிரம்மாண்டமான கமாண்டோக்கள் இரும்பு தண்டுகளுடன் ஹரிஷை தாக்க பாய்ந்தனர். நேரம் மிக குறைவாக இருந்தது. ஒரு புறம் வெடிக்கப் போகும் லேப், மறுபுறம் உலகத்தையே அழிக்கக்கூடிய உயிரியல் ஆயுதம். ஹரிஷின் கண்களில் இருந்த சஞ்சீவினி சில்வர் ரெட் ஒளி இப்போது அதன் உச்சக்கட்ட உக்கிரத்தை எட்டியது. தீமைகளை வேறறுக்கும் இறுதி யுத்தம் அந்த பாதாள லேபில் தொடங்கியது. பாதாள ஆய்வகத்தின் சுவர்களில் பொருத்தப்பட்டிருந்த டிஜிட்டல் திரைகள் அனைத்தும் இரத்த சிவப்பாக மாறின. வினாடிகள் பின்னோக்கி ஓடத் தொடங்கின. சைரன்களின் அலறல் சத்தம் அந்த இரும்பு அறையின் சுவர்களில் முட்டி மோதி எதிரொலித்தது. காதுகளை கிழிக்கும் அந்த சத்தத்திற்கு நடுவே டாக்டர் மிரோஸ்லாவின் கண்கள் வெறித்தனமாக மின்னின. அவனது கையில் இருந்த அந்த சிறிய கண்ணாடி கண்டெய்னருக்குள் டார்க் சஞ்சீவினி திரவம் ஒரு விஷப்பாம்பை போல கருப்பும் ஊதாவும் கலந்த நிறத்தில் கொதித்து கொண்டிருந்தது. உன்னுடைய சஞ்சீவினி ஆற்றல் இந்த உலகத்தை காக்கும்னா என்னுடைய இந்த டார்க் சஞ்சீவினி அதை அப்படியே தலைகீழாக மாற்றி அழிக்கும் ஹரிஷ். இன்னும் 120 செகண்டில் நீயும் உன்னுடைய இந்த ஃப்ரெண்டும் இந்த சீக்ரெட் லேபும் சாம்பலாக போகிறீங்க என்று கர்ஜித்து விட்டு மிரோஸ்லாவ் தனக்கு பின்னால் இருந்த ரகசிய எஸ்கேப் டனல் கதவை நோக்கி ஓடினான். அவன் தப்பிப்பதை தடுக்க ஹரிஷ் முன்னோக்கி பாய முயன்ற கணத்தில் 2 பிரம்மாண்டமான கமாண்டோக்கள் அவனது வழியை மறித்து நின்றனர். 7 அடி உயரமும் இரும்பு போன்ற உடல் அமைப்பும் கொண்ட அந்த சர்வதேச கூலிப்படையினரின் கைகளில் தடிமனான கார்டன் இரும்பு தண்டுகள் இருந்தன. ஹரிஷ், டைம் இல்லை, நீ டாக்டர் பின்னாடி போ, இந்த 2 எருமைகளையும் நான் பார்த்துக்கிறேன் என்று கத்தியபடி ஜீவா தன் கையில் இருந்த மடிக்கக்கூடிய எலக்ட்ரோ பேட்டனை சுழற்றி கொண்டு ஒரு கமாண்டோ மீது பாய்ந்தான். ஆனால் மற்றொரு கமாண்டோ தன் கையிலிருந்த இரும்பு தண்டை ஹரிஷின் தலையை குறிவைத்து ஓங்கினான். காற்று கிழிபடும் சத்தம் கேட்டது. ஹரிஷ் ஒரு மில்லி செகண்டில் தன் உடலை இடப்பக்கமாக வளைத்து அந்த தாக்குதலில் இருந்து தப்பினான். இரும்பு தண்டு தரையில் பட்டு அங்கிருந்த கான்கிரீட் தரை துகள்களாக சிதறியது. ஹரிஷின் கருப்பு கண்ணாடிக்கு பின்னால் அவனது கண்கள் குறுகின. அவனுள் துடித்து கொண்டிருந்த அந்த சஞ்சீவினி சில்வர் ரெட் வாரியர் எனர்ஜி அவனது நரம்புகளில் மின்னோட்டமாக பாய்ந்தது. நேரம் குறைவாக இருக்கும்போது என் வழியில் நிற்பது மரணத்தை நீயே வம்புக்கு இழுப்பதற்கு சமம் என்று ஹரிஷ் தன் கம்பீரமான குரலில் எச்சரித்தான். மறுவினாடி ஹரிஷ் காட்டில் சுழன்று அந்த ராட்சத கமாண்டோவின் நெஞ்சில் தன் வலது காலால் உதைத்தான். அது சாதாரண மனித உதை அல்ல. சஞ்சீவினி ஆற்றல் ஒரு புள்ளியில் குவிந்து வெடித்த 360 டிகிரி மாஸ் கிக். அந்த உமையின் வேகத்தில் 150 கிலோ எடையுள்ள அந்த கமாண்டோ காற்றில் தூக்கி வீசப்பட்டு பின்னால் இருந்த லேப் கம்ப்யூட்டர் ரேக்குகளின் மேல் விழுந்தான். மின்சார பொறிகள் நாலாபுறமும் சிதறி வெடித்தன. ஜீவா மற்றொரு கமாண்டோவுடன் கடுமையாக போராடி கொண்டிருந்தான். அவனது மார்ஷியல் ஆர்ட்ஸ் உத்திகள் அந்த இரும்பு மனிதனின் தோலை கூட ஊடுருவ முடியாமல் திணறின. இதை பார்த்த ஹரிஷ் மின்னல் வேகத்தில் ஜீவாவின் அருகே வந்து தரையில் கிடந்த ஒரு இரும்பு சங்கிலியை எடுத்து அந்த சிப்பாயின் கழுத்தை சுற்றி இழுத்து ஒரே சுழற்றி பக்கத்து சுவரில் மோதச் செய்தான். அவன் மயங்கி விழுந்தான். தேங்க்ஸ் பார்ட்னர், ஆனால் டைம் என்று ஜீவா திரையை பார்த்தான்.
ஜீவா, நீ இந்த செல் டிஸ்ட்ரக்ஷன் சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ண முடியுமா பாரு, நான் மீரோஸ்லாவை தூக்கிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு ஹரிஷ் அந்த ரகசிய டன்னல் கதவை நோக்கி புலிப்பாய்ச்சலில் ஓடினான். அந்த சுரங்கப்பாதை அடர்ந்த காட்டுப்பகுதியின் மற்றொரு முனையில் இருந்த ஒரு ரகசிய ஹெலிபேடிற்கு சென்றது. அங்கே ஒரு சிறிய ரகசிய ஹெலிகாப்டர் தயாராக நின்று கொண்டிருந்தது. அதன் இறக்கைகள் சுழலத் தொடங்கியிருந்தன. மீரோஸ்லாவ் அதன் படிக்கட்டுகளில் ஏற முயன்றபோது பின்னாலிருந்து ஒரு காந்த குரல் அவனது பாதங்களை அப்படியே உறைந்து போகச் செய்தது. டாக்டர் அரவிந்த் மாதவன், இந்திய விண்வெளி மற்றும் மூலிகை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ முன்னாள் முதன்மை விஞ்ஞானி, பத்மஸ்ரீ விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு உன்னத மனிதன், இன்று சர்வதேச கடத்தல்காரர்களின் கைக்கூலியாக டாக்டர் மீரோஸ்லாவ் என்ற பெயரில் தன் சொந்த நாட்டையே அழிக்க துணிந்தது ஏன்? ஹரிஷின் இந்த வார்த்தைகள் அந்த நள்ளிரவு காட்டுப்பகுதியில் ஹெலிகாப்டர் சத்தத்தையும் மீறி தெளிவாக கேட்டன. மீரோஸ்லாவ் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவன் மெதுவாக திரும்பினான். அவனது முகம் இருளிலும் ஹெலிகாப்டரின் வெளிச்சத்திலும் அரைக்குறையாக தெரிந்தது. அவனது கண்களில் கொடூரத்திற்கு பின்னால் ஒரு தீராத வலியும் ஏமாற்றமும், பின்னர் அது வெறியாக மாறிய வடுக்களும் தெரிந்தன. அரவிந்த் மாதவனா? அந்த பெயர் இறந்து 10 வருஷங்கள் ஆகிடுச்சு ஹரிஷ் என்று மிரோஸ்லாவ் நக்கலாகவும் ஆக்ரோஷமாகவும் கத்தினான். அந்த நல்ல மனிதனை, நாட்டுக்காக உழைத்த அந்த விஞ்ஞானியை இந்த சமுதாயமும் இங்குள்ள சில அதிகார வர்க்கமும் சேர்ந்துதான் கொன்றது. ஹரிஷ் மெதுவாக தன் கருப்பு கண்ணாடியை கழற்றி ஓவர் கோட் பையில் வைத்தான். அவனது கண்கள் இருளிலும் சில்வர் ரெட் நிறத்தில் லேசாக ஜொலித்தன. ஒரு துரோகத்திற்காக ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே அழிக்க துணிவது எந்த விதத்தில் நியாயம் டாக்டர்? மிரோஸ்லாவ் கசப்புடன் சிரித்தான். அவனது நினைவுகள் 10 வருடங்கள் பின்னோக்கி சென்றன. 10 வருடங்களுக்கு முன்பு இதே கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் டாக்டர் அரவிந்த் மாதவன் தனது முழு வாழ்நாளையும் இயற்கை மற்றும் மூலிகைகளின் ரகசியங்களை ஆராய்வதற்கே அர்ப்பணித்திருந்தார். காடுகளில் வாழும் பழங்குடி மக்களோடு மக்களாக வாழ்ந்து தீராத நோய்களை குணப்படுத்தும் அபூர்வ மூலிகைகளை கண்டுபிடித்தார். அவனது ஒரே நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கும் மிக குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அப்படி ஒரு நாள் அவன் இந்த நல்லமலா காட்டின் மிக ஆழமான பகுதியில் சஞ்சீவினி மூலிகையின் ஒரு துளி வீரியம் கொண்ட ஒரு தாவரத்தை கண்டறிந்தார். அது மனித உடலின் செல்களை புதுப்பிக்கும் பேராற்றல் கொண்டது. புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை கூட அது குணப்படுத்தும் வல்லமை பெற்றது என்பதை அவன் தன் லேபில் நிரூபித்தார். அவன் கண்டுபிடித்த அந்த ஃபார்முலாவை உலகிற்கு அறிவிக்க தயாரான போதுதான் அந்த பேரழிவு நிகழ்ந்தது. அப்போதைய மிகப்பெரிய பன்னாட்டு மருந்து நிறுவனம் ஃபார்மா ஜெயண்ட் ஒன்று அவனது ஃபார்முலாவை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலைக்கு கேட்டது. அதை தங்கள் நிறுவனத்தின் பெயரில் காப்புரிமை பேட்டன்ட் பெற்று உலக சந்தையில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்க அவர்கள் திட்டமிட்டனர். இந்த மருந்து ஏழைகளுக்கானது, இதை நான் வியாபார பொருளாக்க மாட்டேன் என்று அரவிந்த் மாதவன் கராராக மறுத்துவிட்டார். பிறகு அவரது குடும்பத்தை வைத்து மிரட்டத் தொடங்கினர். தன் மக்களுக்காக தனது குடும்பத்தையே இழக்க தயாராக இருந்தார். அவரை என்ன செய்தும் வழிக்கு கொண்டு வர முடியவில்லை என்று தெரிந்ததும் வேறு விதமாக தங்கள் வேலைகளை தொடங்கினர். விளைவு, அதிகார பலமும் பணபலமும் கொண்ட அந்த பேய்கள் அரவிந்த் மாதவனை ஒடுக்க நினைத்தன. இதில் சோகம் என்னவென்றால், தான் மலை போல் நம்பியிருந்த நாட்டின் உயர் அதிகாரியே அந்த பெரிய நிறுவனத்திடம் பணத்தை வாங்கி கொண்டு அவரை பெரிய சிக்கலில் சிக்க வைத்தார். அவனது சொந்த லேப் தீக்கிரையாக்கப்பட்டது. அவனது வாழ்நாள் ஆராய்ச்சிகள் அனைத்தும் திருடப்பட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது லேபில் வேலை செய்த 2 இளம் ஆராய்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர். அந்த பழி ஒட்டுமொத்தமாக டாக்டர் அரவிந்த் மாதவன் மீது சுமத்தப்பட்டது. அவன் தேச துரோகி என்றும் போலி மருந்து தயாரித்து மனித உயிர்களோடு விளையாடிய குற்றவாளி என்றும் முத்திரையிடப்பட்டார். அவனது குடும்பம் இந்த அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டது. நீதிமன்ற படிக்கட்டுகளில் அவன் நியாயம் கேட்டு நின்றபோது அவனுக்கு கிடைத்தது ஏளனமும் கைவிலங்கும் தான். ஜெயிலின் இருண்ட அறையில் அமர்ந்திருந்த போதுதான் அரவிந்த் மாதவனுக்குள் இருந்த அந்த நல்ல மனிதன் செத்துப்போனான். இந்த உலகம் நல்லவர்களுக்கு சொந்தமானது அல்ல. இங்கு அதிகாரமும் பணமும் தான் கடவுள் என்றால், அந்த பணத்தையும் அதிகாரத்தையும் அடைய நான் சாத்தானாகவும் மாறத் தயார் என்று அவன் சபதம் எடுத்தான். சிறையின் இரும்புச் சுவர்களுக்குள் அநீதியால் அமுக்கப்பட்ட அரவிந்த் மாதவனின் ஆன்மா நாளடைவில் ஒரு கொடூரமான விஷவிருட்சமாக மாறத் தொடங்கியது. தனக்கு நேர்ந்த துரோகத்தை நினைத்து உருகிய அவனது கண்கள் காலப்போக்கில் ஈரப்பதத்தை இழந்து வன்மத்தின் சிவப்பாக மாறின. ஒரு நள்ளிரவில் சிறைச்சாலையின் மின்கம்பிகள் திடீரென செயலிழந்தன. யுகேந்தர் சிங்கின் நிழல் உலக பணபலத்தால் வாங்கப்பட்ட சில உயர் அதிகாரிகளின் துணையோடு சிறையின் இரகசிய பின்வாசல் வழியாக அரவிந்த் வெளியேற்றப்பட்டான்.
காத்து நின்ற கருப்பு நிற சொகுசு கார் அவனை கூட்டிச் சென்றபோது அவன் இந்திய எல்லையை தாண்டியிருந்தான். அடையாள அழிப்பு. சர்வதேச மாஃபியாக்களின் தலைமையகமான கிழக்கு ஐரோப்பாவின் ஒரு பனிப்பிரதேசத்திற்கு அவன் கொண்டு செல்லப்பட்டான். அங்கு அவனது பழைய அடையாளம் முற்றிலும் சிதைக்கப்பட்டது. முகமாற்று அறுவை சிகிச்சை. அவனது இந்திய முக அமைப்பை மாற்றி ஐரோப்பிய சாயல் கொண்ட, யாருக்கும் சந்தேகம் வராத ஒரு கடுமையான முக அமைப்பை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் உருவாக்கினர். புதிய ஆவணங்கள். ரஷ்யா மற்றும் செக் குடியரசு நாடுகளின் போலி பாஸ்போர்ட்டுகள், மருத்துவ பட்டங்கள் தயாரிக்கப்பட்டன. டாக்டர் மிரோஸ்லாவ் என்ற பெயரில் ஒரு புதிய சர்வதேச விஞ்ஞானி உலகளாவிய நிழல் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டான். ஆய்வக வசதி. யுகேந்தர் சிங் அவனுக்கு சுவிட்சர்லாந்து பனிமலையிலும் பின்னர் இந்தியாவின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன பாதாள ஆய்வகங்களை, அண்டர்கிரவுண்ட் பயோசேஃப்டி லெவல் 4 லேப்ஸ் அமைத்து கொடுத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.